என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சா? உன் கண்ணுல என்ன பட்டதும் எல்லாரும் பதறணுமே, அது உனக்கு விளையாட்டா? உன்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனேனே, அது உனக்கு விளையாட்டா போச்சா? உன்னை விழுந்து விழுந்து கவனிச்சேனே, அது உனக்கு விளையாட்டா? விளையாடி பார்த்தா அது வினையா போச்சு. ஏய் போய் பேசாத. என்ன விளையாட்டுனா ஒரு 5 நிமிஷம், அதுக்கு 2 நாளா விளையாடிட்டு இருப்ப. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உன் விளையாட்டு இப்ப வினை ஆயிடுச்சுல்ல? இல்ல, இந்த 2 நாள் ஏமாத்துறதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு, எனக்கு தெரியும். எந்த சதியும் இல்ல. அப்புறம் நானும் உங்களை ஏமாத்தி தாலி கட்டிக்கல. நீங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஷட் அப். திருட்டுத்தனமும் பண்ணிட்டு இப்படி எதிர்த்து வேற பேசுறியா? முதல்ல இதெல்லாம் எடுத்து வெளியே போ. ஏஜே, என்ன இது? அம்மா நீ சும்மா இருமா. என்னோட வலி எனக்கு தான் தெரியும். என்ன ஏமாத்தினவங்கள என் பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் ஹாசினி இந்த வீட்டோட மருமக. மருமகளா? அதுக்கு இவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஏஜேவை ஏமாத்திருக்கா, உங்களை ஏமாத்திருக்கா. இவள போய் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டோட மருமகன்ற ஒரு அந்தஸ்துக்கு எந்த விதத்திலயுமே பொருத்தம் இல்லாதவ இவ. ஒரு போக்கு பார்த்தா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க போல இருக்கே. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? இன்னும் ஏன் நிக்கிற? சீக்கிரம் கிளம்பு, வீட்டை சுத்தம் பண்ணணும். என்ன போ போன்னு துரத்திட்டே இருக்கீங்க? ஒண்ணு நான் உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும், இல்ல நீங்க என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இதுதானே நமக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட். இப்ப போ போன்னு சொன்னா எப்படி போறது? அப்போ ஒத்துக்கோங்க, நீங்க தான் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஒத்துக்கோங்க. நான் இப்பவே போயிடுறேன். ஓ, லாஜிக் வேற பேசுறியா நீ? இந்த 2 நாள் கண்ணு இல்லாத மாதிரி நடிச்சல, அதுக்கு என்ன பேரு? ஃப்ராடு தனம். என்ன திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டல, அதுக்கு என்ன பேரு? ஃப்ராடு தனம் தான். 10 வாட்டி திருடணும்னு அவசியம் இல்ல. ஒரு வாட்டி திருடினாலும் திருடனை தான் சொல்லுவாங்க. சீக்கிரம் கிளம்பு. ஏஜே, என்ன ஏஜே? அம்மா நீயே டிசைட் பண்ணு. ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். என்னப்பா சொல்ற நீ? பின்ன என்னம்மா, நீ சும்மா இரு. ஏய், என்ன முழிக்கிற? கிளம்புன்னு சொல்லிட்டேல, ஓடி போயிரு. இத பாரு, நீ போய் இங்க இருந்து போல, உன்னை நல்லவங்க நம்புறாங்கல்ல அந்த போலீஸ்காரங்க, அவங்கள வச்சே உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். ஐயோ அவங்களா? போறியா இல்லையா? இப்ப நான் வெளியே போனா அந்த சிபிஐ ஆபீசர் என்ன சும்மா விட மாட்டானே. இப்போ அந்த லாக்கர் மேட்ரு என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்ல ராத்திரின்னு கூட பார்க்காம போய் உங்க ஒப்பனை தூக்கிடுவேன். நான் வெளியே போனா என் அப்பாக்கு தானே ஆபத்து காத்திருக்கு. ஹாசினி, இங்கே இருக்க ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணு. ஆண்டவா, வெளியே கால் எடுத்து வைக்க போறேன். ஏதாவது பண்ணி காப்பாத்து. அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சு? என்னாச்சு? ஜெயமா, என்னாச்சு? கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். நீ கொடுங்க. ஜெயமா, ஐயோ நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஹலோ? நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். நீ பாத்துக்கோ. ஜெயமா, என்னாச்சு? ஜெயமா, ஜெயமா, வலி ஜெயமா. தாங்க முடியலையேம்மா. என்ன shoulder வலிக்குதா? இல்ல ஹார்ட் அட்டாக் வலிமா இது. ஹார்ட் அட்டாக் வலியா? ஹார்ட் லெஃப்ட்ல தானே இருக்கு. நீங்க ரைட்ல கை வச்சிருக்கீங்க. ரைட்லயா வச்சிருக்கேன். ஐயோ ஆமா இப்போ. ஜெயமா, ஆக்டிங்கா? யாருக்காக? ஒண்ணும் புரியாத மாதிரி கேளு. ஓகே ஓகே ஓகே, கண்டினியூ. இந்தாங்க தண்ணி. அம்மா குடிங்க. சரி விடுங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வேணாம், நானே வந்துடுறேன். ஜெயமா, ஐயோ ஜெயமா. அம்மா எல்லா டாக்டரும் பிஸியா இருக்காங்க, வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். வாங்கம்மா வாங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் வர மாட்டேன். ஏம்மா என்னாச்சு?
நான் உயிரோட இருந்து என்னப்பா பண்ண போறேன்? என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு. என் மகன் வாழ்க்கையும் போயிடுச்சு. என் மருமக வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? அம்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா? வாமா கிளம்பலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். கிளம்புறேன்ப்பா, கிளம்புறேன். கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஜெயா, ஜெயம்மா, மை பேபி. ஆ, என் புருஷன் மேல இருந்து கூப்பிடுற சத்தம் கேக்குது. मैं आती हूँ. நான் போறேன். நான் போறேன். அம்மா, ஏம்மா இப்படி உசுறு வாங்குற? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு நீயும் ஹாசினியும் ஒண்ணா இருந்தா அதுவே போதும். நீ எஸ்ன்னா யமனுக்கு நோ சொல்றேன். நீ நோன்னா யமனுக்கு எஸ் தான். முடிவு சொல்லாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். இப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர போறியா இல்லையா? நீ ஓகேன்னு சொல்லு, मैं आती हूँ. இல்ல நோ आती हूँ. உனக்கு உன் அம்மாவை விட உன் கௌரவம் தான் முக்கியம் இல்ல? யா சரி வா போலாம், எல்லாரும் அம்மாவை தூக்குங்க. தூக்குறதா? நிஜமாவே என் வீட்டுக்காரர்கிட்ட அனுப்பிடுவாங்க போல இருக்கே. ஹெல்ப் பண்ணு, ஐயோ, ஹெல்ப் பண்ணு. இருங்க கொஞ்சம் இருங்க. கேஸ் ட்ரபிள் அசிடிட்டி இப்ப சரியாயிடுச்சு. இப்ப சரியாயிடுச்சு. அசிடிட்டி போனதால உங்களுக்கு வலி குறையுதா இல்ல ஹாசினி உள்ள வந்ததால வலி குறையுதா? ஏய் சும்மா இருடி, இப்பதான் நானே செத்து படைச்சிருக்கேன், நீ வேற. அது எப்படி திடீர்னு வலி குறைஞ்சிரும் உனக்கு? நீதான் அம்மா மனசு குளிர்ற மாதிரி செஞ்சிட்டியே, அதான் போயிடுச்சு. இது பாருமா, உனக்காக தான் நான் இவளை உள்ள விடுறேன். இவளால இன்னொரு தடவை ஏதாவது தப்பு நடந்துச்சு, இவளுக்கு மன்னிப்பே கிடையாது. சொல்லி வை இவகிட்ட. மாயா, சித்ரா, குடுகுடுன்னு ஓடி போய் காஃபி போட்டு கொண்டு வாங்க, ஸ்ட்ராங்கா. நெஞ்சு வலியிலயும் காஃபி கேக்குற முதல் ஆள் நீங்க தான். என்னவோ இருங்க, எடுத்துட்டு வரேன். மாடி. நீ விளையாட்டுத்தனமா பண்ணதுக்கு நான் நெஞ்சு வலின்னு ஓவர் ஆக்டிங் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சாரி ஜெயம்மா. என்ன சாரி? ஏஜே கத்துனது உன் காதுல விழுந்ததுல? தேங்க் யூ ஜெயம்மா. சரி போ, பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. அதே அவரே எடுத்துட்டு வர சொல்லுங்க. அது சரி. எது அடிங்கோயால என் பையனையா வேலைக்காரன் ஆக்குற? ஏன் உங்க புருஷன் உங்களுக்கு எதுவும் வேலை செய்யலையா என்ன? இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா? தெரியும். இதெல்லாம் எல்லா வீட்லயும் சகஜம் அப்பா. யாராவது கேட்டு போறாங்க.
ஹலோ. ஹாசினியோட அப்பா பேசுற சம்பந்தி. ஆமா, சொல்லுங்க சம்பந்தி. தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நீங்க வந்து எங்க ஊர்ல தங்கறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். எப்ப கிளம்பலாங்கிறத பத்தி பேசலாம்னு தான் ஃபோன் பண்ண சம்பந்தி. ஐயோ, ஹாசினி விஷயத்துல ஏஜே வேற கோவமா இருக்கான். தல தீபாவளிக்கு போவானா தெரியலையே. கேக்குதுங்களா ஆ, சம்பந்தி? சொல்லுங்க சம்பந்தி, கேட்டுட்டு தான் இருக்கேன். எப்ப போலான்னு நீங்க தான் சொல்லணும். அம், ஆ, நீங்களே சொல்லிடுங்களேன். அப்ப 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம். அப்படியே எல்லாரும் சேர்ந்து போயிருவோமே. சரிங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களா சம்பந்தி? ஆ, பின்ன நல்லா இருக்காங்க. சரிங்க சம்பந்தி, வச்சிரட்டுமா? ஐயோ, என்ன பண்றது? நடந்த பிரச்சனை சம்பந்திக்கு தெரியாது. ஐயோ, ஹாசினிய ஏஜே வீட்டுக்குள்ள விடுறதுக்கே பெரும்பாடா போச்சு. இதுல சம்பந்தி வீட்டுக்கு போவானா? நடந்த கசப்பை மறக்கணும்னா, ஹாசினியும் ஏஜையும் ஒண்ணு சேரணும்னா தல தீபாவளிக்கு போய் தான் ஆகணும். என்ன பண்ணலாம்? ஏஜே, வாயேன். என்னம்மா? உட்காரு. என்ன சொல்லுமா? என்னம்மா? இல்ல, நம்ம சம்பந்தி இல்ல, ம் அவரு ஃபோன் பண்ணாரு. ம். தல தீபாவளிக்கு வர்றத பத்தி பேசினாரு. இங்க பத்திக்கிட்டு எரியுது, அங்க தலை தீபாவளி வரும். அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுமா. என்ன ஏஜே இப்படி பேசினா எப்படி? அம்மா, நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். என்னை ஏமாத்தினவளோட நான் எங்கேயோ வரமாட்டேன். இது சாத்தியமே இல்லாத வேலை, விட்டுரு. ஏன்பா, ஹாசினி பண்ணதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லு? அவ செஞ்ச வேலையை அவ அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல, வெக்கத்துல அவங்களே அந்த விசேஷத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. தல தீபாவளிய கேன்சல் பண்ண முடியுமா சொல்லு? அது என்ன உன் கம்பெனி மீட்டிங்கா? புதன்கிழமை இல்லனா வியாழக்கிழமை இல்லனா வெள்ளிக்கிழமை வைக்கிறதுக்கு ஒரு முறைதான்ப்பா வரும் தல தீபாவளிங்கிறது. அதை விட்டுட்டா வாழ்க்கை பூராவும் சங்கடமாவே இருக்கும், துரத்திக்கிட்டே இருக்கும். இது பாருமா, கண் தெரியாத மாதிரி நடிச்சு 2 நாள் என்ன அடிமை வேலை பார்க்க வச்சிருக்கா. 2 நாள் என்னோட அக்கறையை கீழே போட்டு காலால நசுக்கிருக்கா. அவ என் கண்ணிலே படக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவளை வீட்டை விட்டு துரத்துறேன். ஆனா நீதான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிய, ஏன் மருமக பாவம்னு. உனக்காக தான் நான் அவளை வீட்டுக்குள்ளேயே விட்டேன். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா, இதுவே அதிகம். ப்ளீஸ், இவ்வளவு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. இது என்ன பெட்ல வந்து படுத்திருக்கு? ஓ, நேத்து வரைக்கும் கண் இல்லாத மாதிரி எல்லாரும் ஏமாத்தி சுகமா பெட்ல படுத்துட்டு இருந்தா, அந்த பழக்க தோஷத்துல வந்து படுத்துட்டா பெட் மேல. கையும் கழுவுமா சிக்கினது மட்டும் இல்லாம இவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பெட் மேல வந்து படுப்பே நீ? தினமும் இவ்வளவு தரையில படுக்க வச்சதுக்கு என்ன தரையில படுக்க வச்சு என்ன பழி வாங்கியிருக்க? ஃப்ராடு கேட்க என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கே வந்து என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன்னு வேற சொல்லிருக்கேல. அப்போவே உன்னை வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திருக்கணும். இப்போ ஒன்னு கேட்டு போகல. நீ ஃப்ராட்தனம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு ப்ரூவ் பண்ணி உன்னை வீட்டு விட்டு துரத்துற. அப்போ உனக்கு புரியும். தெருவில் படுக்க வேண்டிய உனக்கு பெட்டு கேக்குது படுக்கிறது. நான் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் வாங்கும்போது தள்ளி விடுறது. நீ நடிச்சு ஏமாத்தினதுக்கு அவார்டு வேற கேக்குதா உனக்கு? கொய்யால தள்ளி விட்டா விழுந்துருவேனா? இந்த ஹாசினிய யாரு நினைச்சீங்கடா? வெட்ன எட்டி பாக்குற வாழை மரம், சாச்சா எழுந்து நிக்கிற ஆலமரம். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. பைத்தியம் பைத்தியம் எப்படி வளருது பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். இவளோட மூஞ்சிய பார்த்தா எந்த வேலையும் நடக்குது. யோ ஹிட்லர்,
எனக்கு பிரஷ் பண்ணி விடு. நான் காஃபி குடிக்கணும். அப்படியே உன் மருமகள்களை கேரட் ஜூஸ் மாதுளை ஜூஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லு. கண்ணுக்கு நல்லதான். ஜூஸ் வேணுமா? விஷத்தை கொண்டு வரேன், குடிக்கிறியா? நேத்து செருப்படி வாங்கி நீ திருந்தல, கண் இல்லாத மாதிரி கனவு வேற காண்றியா? இரு, இன்னைக்கு சாயந்தரம் வந்து உண்மையிலே உன் கண்ணில் கொதிக்கிற எண்ணெய் கொட்டுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. Thank you. Same to you. பைத்தியம்! ஓ, உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? லூஸ், அறிவில்லாத. எல்லா புகழும் இறைவனுக்கே. உன் மண்டைய உடைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. லூஸ், இடியட். சரி, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பாட்டு பாடுறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஹாசினியை சேரும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன வீடு இவ்ளோ சைலண்டா இருக்கு? 144 தடை உத்தரவு போட்டாங்களோ? சும்மா இரு. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன். நல்ல பாட்டாச்சே. நல்ல பாடுறேன்ல. உனைத்தேன் என நான். ஏஜே சாப்பிடல? இல்ல, ரெஸ்டாரண்ட்ல ஒரு முக்கியமான வேலை. அதான். வாப்பா சாப்பிட்டுட்டு போ. அப்படி என்ன சாப்பிடாம வேலை வேண்டி கிடக்கு? வா உட்கார். பேட்டோ. ஹாசினி எங்க? எழுந்திருச்சிட்டாளா? டேய், என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்க? ஹாசினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குற? நான் என்ன அவளோட மேனேஜரா? என்ன பேசுற நீ? நீதானே அவளோட மேனேஜர். மேனேஜர்னா